காவியா தூங்கி எழும்போது மணி மதியம் 2 ஆனது. காவியாவின் பாட்டி வந்து கதவை தட்டிய பின் காவியா எழுந்து வந்தாள். சாப்பிட்டு போய் தூங்கு காவியா என்று கூற அவளும் எழுந்து கீழே இறங்கி வந்தாள். சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் என்று அனைத்தையும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு ரூமிற்கு சென்றாள். ராகுலிடம் இருந்து எந்த அழைப்பும் வராததால் அவனுக்கு ஃபோன் செய்தாள். அவன் ஃபோனை எடுத்த உடனேயே திட்டினாள். என்னடா, லவ் பண்ணும்போது தேடி தேடி வந்து பேசுவ, என்னைய சுற்றி சுற்றி வருவ, இப்போ கண்டுக்க கூட மாட்டேங்கிற, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு திமிரு வந்துருச்சா என்றாள். ஏய் லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து வேலை சரியாக இருக்குது, அதான் பேச முடியல. சாயங்காலம் வீட்டுக்கு வரேன், 2 பேரும் போய் தாலி, நகை, தாத்தா பாட்டிக்கு துணிமணி, உனக்கு முகூர்த்த புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் என்றான். எல்லாம் வாங்கிறது சரிதான், ஆனால் நம்ம மட்டும் போனால் சரியாக வராது, தாத்தா பாட்டி எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு போவோம் என்றாள். நீ சொல்கிறதும் சரிதான், நாங்கள் எல்லாரும் ஒரு 5 மணிக்கு வரோம், நீயும் உங்கள் பாட்டியும் கிளம்பிடுங்க, சேர்ந்து போயிடுவோம் என்றான் ராகுல். சரி என்று கூறி ஃபோனை வைத்தாள் காவியா. ராகுல் மீண்டும் பிஸ்னஸ் வேலையில் பிஸியானான். காவியா தன் பாட்டியிடம் ராகுல் சொன்னதை கூறி கிளம்பி இருக்க சொன்னாள். அவள் பாட்டியும் கிளம்ப உடன் சேர்ந்து காவியாவும் கிளம்பினாள். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு இருவரும் கிளம்பவே சரியாக 5 மணி ஆகிவிட்டது. ராகுலும் தன் தாத்தா பாட்டியுடன் காரில் வந்து இறங்கினான். காவியாவும் அவள் பாட்டியும் காரில் ஏறிக்கொண்டனர். செல்லும் வழியெல்லாம் எல்லோரும் பேசி சிரித்து கொண்டே சென்றனர். முதலில் நகைக்கடையில் காரை நிறுத்தினான் ராகுல். தாத்தா, நீங்கள் எல்லாரும் போய் நகை எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு நகையை பற்றி எதுவும் தெரியாது, நானும் காவியாவும் இங்கே இருக்கோம் என்றான் ராகுல். இருவரும் தனியாக இருக்க ஆசைப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அவன் தாத்தா பாட்டி இருவரையும் விட்டுவிட்டு நகை எடுக்க சென்றனர். அப்புறம் என்ன மேடம், கல்யாண கலை வந்துருச்சு போல என்று காவியாவை வம்பிழுத்தான் ராகுல். சி, பேசாதடா, வர வர கண்டுக்க கூட மாட்டேங்கிற, இப்போ மட்டும் ஏன் பேசுகிற என்று அவனை விளையாட்டாக அடித்தாள். ஏ, அடிக்காதடி, வலிக்குது, எல்லாம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான், இப்போ கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம்ல, அதான் இப்போவே உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்றான். அதுவும் நல்லதுக்கு தான் என்றாள் காவியா. சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், என்னென்னு கண்டுபிடி என்றான் ராகுல். என்னன்னு சொல்லுடா என்று காவியா கூற, நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு என்று எடுத்து காண்பித்தான். வாங்கி பார்த்த காவியா, ஏய் சூப்பராக இருக்குடா என்றாள். நல்லா இருக்குல்ல, யாருக்கும் நேரடியாக போய் பத்திரிக்கை வைக்க போகிறதில்ல, தாத்தா பாட்டிங்களால் அலைய முடியாதுல்ல, அதான் உங்கள் சொந்தக்காரங்க அட்ரஸும் எங்கள் சொந்தக்காரங்க அட்ரஸும் கேட்டு வாங்கி வச்சுட்டேன், எல்லாருக்கும் தபால் மூலமாக பத்திரிக்கையை அனுப்பிடுவேன் என்றான். நல்ல ஐடியா தான், கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாருக்கும் போய் சேர்ந்துருமா என்று காவியா கேட்க, நாளைக்கே எல்லாத்தையும் அனுப்பிடுவேன், எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும் என்றான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே மூவரும் நகை அனைத்தையும் வாங்கிவிட்டு காரில் ஏறினர். காரை துணிக்கடைக்கு விட்டான் ராகுல். போகும் வழியில் அனைத்து நகைகளையும் பார்த்து ரசித்து கொண்டே வந்தாள் காவியா. துணிக்கடையும் வந்தது. ராகுல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அனைவரையும் துணிக்கடைக்குள் அழைத்து சென்றான். அனைவரும் ஆளாளுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ள ராகுலும் காவியாவும் ஒரே கலரில் துணி எடுத்து கொண்டனர். துணிக்கடையில் வாங்க வேண்டியதை வாங்கிவிட்டு கிளம்பவே மணி 9 ஆகிவிட்டது. அவ்வளோதானே, எல்லாம் வாங்கியாச்சுல, கிளம்பலாமா என்றான் ராகுல். எல்லாரும் கிளம்பலாம் என்று கூற, சரி போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் என்று ஹோட்டலில் காரை நிறுத்தி அனைவரையும் சாப்பிட வைத்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கவே அனைவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினான். சிறிது நேரத்தில் காவியாவின் வீடும் வந்தது. அவளுக்கு எடுத்த நகை துணிமணிகளை கொடுத்துவிட்டு காவியாவையும் அவள் பாட்டியையும் இறக்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ராகுல். காவியா அலைந்த அசதியில் அப்படியே உறங்க சென்றாள். காவியாவின் பாட்டியும் ஹாலில் படுத்து தூங்கினார். மழை பிச்சு உதறியது. மெத்தையில் படுத்துக்கொண்டு ராகுல் திருட்டுத்தனமாக வீட்டிற்கு வந்ததை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டே அப்படியே உறங்கினாள் காவியா. காலையில் எழுந்து பார்க்கும்போது மணி 8. சோமல் முறித்து கொண்டு எழுந்த காவியா அவள் பாட்டியிடம் சென்றாள். அம்மாச்சி, நான் கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ண போகிறேன், நீயும் வரியா என்றாள். நான் வந்து என்னடி பண்ண போகிறேன், நீ உன்னோட ஃப்ரெண்டு யாராவது அழைச்சிட்டு போ, இன்றைக்கி தான் பந்தக்கால் நடணும், வீட்டுக்கு பந்தல் போடணும், கல்யாண வேலை நிறைய இருக்குது, இதில் நான் எங்கே உன் கூட வர்றது என்று பாட்டி கூற, சரி
நான் என் ஃப்ரெண்டு கூடவே போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் தோழிக்கு ஃபோன் செய்து அழைத்தாள். அவளும் வருகிறேன் என்று கூற காவியா குளித்து முடித்து கிளம்பினாள். ராகுல் வீட்டிலும் காவியா வீட்டிலும் பந்தக்கால் நட்டு கல்யாண பந்தலும் போடப்பட்டது. காவியா பார்லருக்கு சென்று மேக்கப் போடுவதற்கும் மெஹந்தி போடுவதற்கும் பணம் கொடுத்து விட்டு வந்தாள். வீட்டிற்கு வந்த உடனேயே வா காவியா, உனக்கு நலங்கு வைக்கணும் என்று கூறி அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் சொல்லி காவியாவிற்கு நலங்கு வைத்து வீட்டை விட்டு இனிமேல் வெளில செல்லக்கூடாது என்றனர். காவியாவும் சிரித்து கொண்டே ரூமிற்கு சென்றாள். இப்படியே பரபரப்பாக திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அன்றுதான் திருமணத்திற்கு முதல் நாள். காவியா காலையிலேயே குளித்து முழுகி மேக்கப் ஆர்டிஸ்டை வர சொல்லி மெஹந்தி போட்டு கொண்டிருந்தாள். அனைத்து வேலையும் முடிந்து காவியாவின் பொருட்கள் அனைத்தையும் ராகுல் வீட்டிற்கு கொடுத்தனுப்பி கொண்டிருந்தார் காவியாவின் பாட்டி. உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டபத்திற்கு செல்லத் தொடங்கினர். காவியா மெஹந்தியை போட்டுவிட்டு படுத்து தூங்கினாள். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் அங்கே போகணும், எழுந்திரி காவியா என்று அவள் பாட்டி எழுப்ப, காவியாவும் கிளம்பிதான் அமைச்சிருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன், வா கிளம்பலாம் என்று பாட்டி மற்றும் சில உறவினர்களையும் உடன் அழைத்து கொண்டு கிளம்பினாள். மாலை 6 மணிக்கு ராகுலின் வீட்டார் மண்டபத்தை சென்றடைந்தனர். காவியாவின் விருந்தினர் மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை வீட்டாரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். ராகுல் காவியாவை பார்த்து சிரித்தபடியே நின்றான். அனைத்து சடங்குகளும் முடிந்து இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தூங்க சென்றனர். காவியாவும் ராகுலும் தூங்காமல் இரவு முழுக்க ஃபோன் பேசி கொண்டிருந்தனர். நல்ல நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் எழுந்து கிளம்புங்க என்று கூற அனைவரும் திருமணத்திற்கு தயாராகினர். உற்றார் உறவினர்கள் சூழ அனைவர் முன்னிலையிலும் காவியாவிற்கு முறைப்படி தாலி கட்டி கணவனானான் ராகுல். அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களும் முடிய காவியாவை அழைத்து கொண்டு காவியாவின் வீட்டிற்கு வந்தான் ராகுல். அங்குதான் சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காவியாவின் பாட்டியும் ராகுலின் தாத்தா பாட்டியும் ஹாலில் படுத்து உறங்கினர். காவியா பால் சொம்பை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றாள். ராகுல் அங்கே காத்து கொண்டிருந்தான். காவியா பாலை ராகுலின் கையில் கொடுக்க, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு குடுறி என்றான். அவளும் பால் சொம்பை வாயில் வைக்க வயிற்றை பிரட்டி கொண்டு அங்கேயே வாந்தி எடுத்தாள். ராகுல் பதறி போனான். என்னடி ஆச்சு என்று கேட்க, எனக்கு 7 நாள் தள்ளி போயிருக்கு என்றாள். ராகுல் ஆச்சரியத்துடன், ஏன் என்கிட்ட சொல்லலை, சரி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தியா என்று கேட்க, இல்லை, ஆனால் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி பீரோவில் வச்சுருக்கேன், அதை எடு என்றாள். ராகுலும் அதை எடுத்து கொடுக்க காவியாவும் அதை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றாள். சிறிது நேரத்தில் வெளியே வந்து சிறு புன்னகையுடன் ராகுலை கட்டியணைத்தாள். ராகுலும் சிரித்து கொண்டு காவியாவின் நெற்றியில் முத்தமிட்டான். சரி, இந்த விஷயத்த காலையில் எல்லாருக்கும் சொல்லுவோம், இப்போது நீ ரெஸ்ட் எடு என்றான். காவியாவும் மெத்தையில் படுத்து கொண்டாள். ராகுல் அவளை தட்டி கொடுத்தபடியே தூங்கினான். காலையில் 8 மணிக்கு எழுந்து தலை சொரிந்து கொண்டே வெளியில் சென்றாள் காவியா. ஏய், என்னடை குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே வர என்று அவள் பாட்டி கேட்க, ராகுல் ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு பின்னாடியே வந்தான். தாத்தா பாட்டி எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்றான். என்னப்பா, எதுக்கு ஸ்வீட்டு என்று காவியாவின் பாட்டி கேட்க, காவியா மாசமாக இருக்கா, 37 நாள் ஆகுது என்றான் ராகுல். ராகுலின் தாத்தா பாட்டி அதை கேட்டவுடன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். காவியாவின் பாட்டி சந்தோஷத்தில் காவியாவை கட்டியணைத்தார். எல்லாரும் ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டனர். சரி பாட்டி, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்று குளித்து கிளம்பி துணிமணிகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் காவியா. பேத்தி வீட்டை விட்டு கிளம்புகிறாளே என்று கண்ணீர் மல்க காவியாவின் பாட்டி நிற்க, ராகுல் காவியாவின் பாட்டியையும் உடன் அழைத்தான். உடனே அனைவரும் சேர்ந்து அழைக்கத் தொடங்கினர். காவியாவின் பாட்டியும் ஒப்புக்கொண்டு காவியாவுடன் ராகுலின் வீட்டிற்கு கிளம்பினார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவ்வப்போது காவியாவின் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் ராகுலின் வீட்டிற்கு செல்வதையே வழக்கமாக வைத்திருந்தார் காவியாவின் பாட்டி. காவியா வீட்டிலிருந்து படித்து கொண்டே வீட்டில் உள்ள அனைவரையும் கவனித்து கொண்டிருந்தாள். தேர்வு வரும் நேரம் மட்டும் கல்லூரிக்கு சென்று தேர்வு எழுதி வருவாள். ராகுலும் தேர்வு நேரத்தில் கல்லூரிக்கு செல்வதும் மற்ற நேரங்களில் பிஸ்னஸை பார்ப்பதுமாக இருந்தான். வயிற்றில் குழந்தை இருப்பதால் காவியாவுக்கு பலத்த கவனிப்புதான். கேட்ட அனைத்தும் இருக்கும் இடத்தை தேடி வந்தது.
இப்படியே நாட்கள் போக காவ்யாவிற்கும் 9 மாதம் ஆகிவிட்டது. காவ்யா வளைகாப்பில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்பதால் உறவினர் யாருக்கும் தெரிவிக்காமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லி வளைகாப்பு நடத்தினான் ராகுல். வளைகாப்பு முடிந்த 10 நாட்களிலேயே காவ்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. வீட்டில் அனைவருக்கும் ஒரே சந்தோஷம். குழந்தை பிறந்ததுதான் காவ்யாவுக்கு எந்த வேலையும் இல்லை. தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து குழந்தையை வளர்க்க தொடங்கிவிட்டனர். ராகுலும் காவ்யாவும் வேலையிலும் படிப்பிலும் கவனம் செலுத்த தொடங்கினர். 2 ஆண்டுகள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் காவ்யா. வாழ்க்கை நிறைவடைந்தது போல உணர்ந்தான் ராகுல். தாத்தா பாட்டி குழந்தைகள் என்று மகிழ்ச்சி பெருக தொடங்கியது. காவ்யா ராகுல் இருவருக்கும் படிப்பு முடிந்தது. முதல் குழந்தையை பள்ளியில் சேர்த்து அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று கொஞ்சம் பிஸியானாள் காவ்யா. தாத்தா பாட்டிக்கு வேலைக்கு பஞ்சமில்லை. 2வது குழந்தையை பார்ப்பது தூக்குவது என்று நேரம் போனது. என்ன அம்மாச்சி, நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சா என்று காவ்யா கேட்க காவ்யாவின் பாட்டி சந்தோஷத்துடன் தலையை ஆட்டினார். ராகுலும் குடும்பத்தை பார்ப்பது வேலையை பார்ப்பது என்று தன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்தான். அப்பா அம்மா இல்லாத இருவருக்கும் கடவுளைப் போல் தாத்தா பாட்டி அமைந்தது பெரிய அதிர்ஷ்டம்தான். இருவரும் எந்த குறைகளும் இல்லாமல் குடும்பத்தோடு மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தினர். கதை நிறைவடைந்தது. இதுபோல் காதல் கதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.